My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சில மாணவர்களால் பண்ண முடியல. ஏதோ ஒரு சிக்கல்னால பண்ணாமல் இருக்காங்க. வருகிற 16ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஃபார் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னொரு லேட்டஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆர்டிக்கலில் ஸ்டேட் வைஸ் எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயரில் எவ்வளோ மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க, அதில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அண்ட் அதுக்கு முந்தின வருஷம் 2022 எக்ஸாமுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, அதில் எத்தனை பேர் எழுதினாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு 3 வருஷத்தினுடைய டேட்டாவை கம்பேர் பண்ணி இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் என்ன ஆகும், ஏறுமா இறங்குமா இல்லை அப்படியே இருக்குமா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எனக்காக கொஞ்சம் டைம் எடுத்து அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை அமுத்தி விட்டுருங்க. ப்ளஸ் அது பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானே அமுச்சு விட்டுருங்க. ஸோ தட் நம்ம வீடியோ போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அட் த சேம் டைம் இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் நாட் லைக் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு 1-2 வீடியோ மட்டும் போட்டுட்டு அப்படின்னு நிறுத்திட்டு போகிற சேனல் கிடையாது நம்மளோடது. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்து ரீஃபண்ட் வாங்குற வரைக்குமே 2024 நீட் அப்படிங்கிற நீட் 2024ங்கிற பிளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுடைய லைக்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு, இத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அது பர்சனலாக இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் நம்மளை அதை என்கரேஜ் பண்ணும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கலுடைய இதை நான் ஹெட்லைன் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபார் 22.8 lakhs அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 5 நாட்கள் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் 22,80,000 அப்ளிகேஷன்ஸ் நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு அக்யூரேட்டாக வந்திருக்குன்னு சொல்லி 9ஆம் தேதி வரைக்கும், சரிங்களா, 9th வரைக்கும் என்ன வந்துருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு மொத்தமாக காமிச்சிட்றேன் பாருங்களேன். 22,79,000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இது வந்து போன வருஷம் 21,50,000 இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் அப்படிங்கிறது அந்த 3 ஸ்டேட்டு தான் வந்து ஃபாஸ்ட் 3 ஸ்டேட்ஸாக இருக்குது. அந்த ஸ்டேட்லாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்திருக்குங்கிறதையும் அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வருகிற மார்ச் 16ஆம் தேதி தான் நீட்டுக்குரிய லாஸ்ட் டேட். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலனா கூட ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வருஷம் ஒட்டுமொத்தமாக நீட் எக்ஸாமினேஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் 3,23,000 மாணவர்கள் இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் பிளேஸில் மகாராஷ்டிராவுக்கு 2,69,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ராஜஸ்தானில் 1,90,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. தேர்ட் பிளேஸில் கர்நாடகாவில் 1,49,000 அப்ளிகேஷன் கர்நாடகாவில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 1,47,000 அப்ளிகேஷன்ஸ் இந்த வருஷம் சோஃபார், அதாவது 9th வரைக்கும் 2024 நீட் எக்ஸாமுக்கு 1,47,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1,47,000 மாணவர்கள்னா போன வருஷம் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இதில் பாருங்கள், டெல்லியில் வந்து 65,809 பேர், ஜெய்ப்பூரில் வந்து உங்களுக்கு 46,190, பாட்னாவில் 48,595 அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இந்த வருஷம் 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்தியா ஃபுல்லாக. அதே மாதிரி மேல் கேண்டிடேட்ஸ் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 22 லட்சம் இல்லைங்களா? ஸோ இது வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் 2022 எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் 1,21,617 மாணவர்கள் 2022 நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கீங்களா, அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண மாணவர்கள். அதில் எத்தனை பேர் போய் எழுதுனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாணவர்கள் என்ன பண்ணலன்னா எக்ஸாம் எழுதலை, ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. 99,610 பேர் தான் என்ன பண்ணாங்க 2022 எக்ஸாம் எழுதினாங்க. 1,21,000 அப்ளிகேஷன் வந்திருந்தும் கூட 99,610 மாணவர்கள் தான் எக்ஸாம் எழுதினாங்க. அந்த 99,000ல் 57,215 பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா பாஸ் ஆனாங்க. ஓகேங்களா? இங்கே 57,215. ஓகே, 57,215 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2023 1,47,583 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆச்சு, ரிஜிஸ்டர்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை. இந்த வருஷம் எத்தனை பேர்? அதே 1,47,000 மாணவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 5 நாட்கள் இருக்குல்ல, இதில் ஒரு 2,000 பேரோ அல்லது ஒரு 3,000 பேரோ ஆட் ஆனாங்கன்னா கூட 1.5 lakhs அப்படிங்கிறது நமக்கு அப்ராக்சிமேட்டாக வரக்கூடிய இது இருக்கும். ஸோ இது வந்து முடியும் போது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்போது ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதே லெவலில் தான் இந்த வருஷமும் காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்குது, நம்பர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு பார்க்கும்போது.
அந்த ரிஜிஸ்டர்டில் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா 1,44,516 மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம் எழுதிட்டாங்க. கிட்டத்தட்ட 3,000 பேர் தான் ஆப்சண்ட்டு. இந்த இடத்துல 20,000 பேர் ஆப்சென்ட்டாக இருந்தாங்க போன வருஷம் 2022ல். இந்த இடத்துல 3,000 பேர் தான் என்ன ஆயிருக்காங்க, ஆப்சென்ட் ஆனாங்க. பெரும்பாலும் எல்லாரும் போய் எக்ஸாம் எழுதிட்டாங்க. அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 78,693 மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டாங்க. 78,693. அப்போ இது என்ன ஆகிட்டு இருக்குன்னு பாருங்களேன். இந்த வருஷம் 2022, இது 2023. அப்போது 2024ல் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற கவுண்ட்டு தான் இந்த வருஷத்தினுடைய கட் ஆஃப் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு டார்கெட். எதனால் 2022க்கும் 23க்கும் பெரிய ஹைக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே 57,000 பேர் தான் என்ன பண்ணாங்க, பாஸ் பண்ணாங்க. ஆனால் அடுத்த வருஷம் போன வருஷத்தில் 78,000 பேர் பாஸ் பண்ணாங்க. அதில் ஹை ஸ்கோர் வாங்கின மாணவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஹை ஸ்கோர் இந்த சென்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500+ல் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாஸ் பண்ண மாணவர்களாக இருந்தாங்க. நிறைய பேர் ரிப்பீட் பண்ணுறதுனால அவங்களுடைய மார்க்குங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் போன வருஷத்தை விட ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி எடுக்கும்போது அந்த மார்க்குங்கிறது லாஸ்ட் இயர் மார்க்கை விட கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்க. ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணவங்களே இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் பண்ண மாணவர்கள்லாம் கூட இருந்தாங்க. ஸோ மார்க் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஓவராலாக 500+ மட்டும் நிறைய மாணவர்கள் வந்தாங்க. அதனால் நமக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்குமே கட் ஆஃப் மார்க்குங்கிறது லாஸ்ட் இயர் ஹியூஜாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் எத்தனை பேர் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சோஃபார் ரெஜிஸ்டர்ட் நம்பர்ஸ் வந்து இதே தான் 1,47,000 அதே ரேஞ்சில் தான் இருக்குது. மேபி இதுலேருந்து ஒரு 2,000 3,000 இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த ஒரு 5 நாள் கேப்பில். பெரும்பாலும் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. 1-2 பேர் கொஞ்சம் பேர் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி ஆட் பண்ணி வச்சா கூட ஒரு 2,500லேருந்து 3,000 பேர் ஆவரேஜாக வச்சுருக்காங்க. 1,50,000 பேர் என்ன வரலாம் அப்படின்னா வரலாம்னு நினைக்கிறோம், நம்ம கெஸ் பண்ணுறோம். அப்போது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஒரு 85,000 பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்சிமேட்டாக 85,000 பேர் பாஸ் பண்ணுறாங்க. குவாலிஃபைங் மார்க்னா எவ்வளோ, 40th பர்சன்டைல் ஆர் 50th பர்சன்டைல், ஜென்ரல் ஆர் ஓபிசியை பொறுத்து, எஸ்சி எஸ்டியை பொறுத்து இந்த 40th பர்சன்டைலோ 50th பர்சன்டைலோ எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 85,000. மார்க்கில் வச்சு பார்த்தா 140 மார்க்கோ அல்லது 107 108 மார்க்கோ தான் வரும். சரிங்களா, அவ்வளோதான், கம்மியாக தான் வரும். ஆனால் அதான் குவாலிஃபைங் மார்க். ஸோ இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கவுண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் மார்க் டிக்ரீஸ் ஆகும். பட் ஓவரால் காம்படிஷன் ஸோ ஃபார் நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் சிமிலர் டு த லாஸ்ட் இயர். ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் பயப்படாதீங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இருக்கக்கூடிய நாட்டில் கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெறும் டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு அப்படி போகாதீங்க. டெஸ்ட் எழுதுனதோட சேர்த்து டெஸ்ட்டினுடைய சொல்யூஷன்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸை போட்டு பாருங்கள். ஆன்சர்ஸை படித்து புரிஞ்சுக்கோங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். இந்த 200 கொஸ்டினும் 200 டாபிக்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 160 டாபிக்னு கூட வச்சுக்கோங்களேன். டாபிக் வைஸ் நான் சொல்கிறேன். இப்போ ஒரே டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கூட ஒரு சில இதில் வரலாம். ஒரு சில சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கூட வரலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் என் நம்பர் ஆஃப் டாபிக்ஸை கவர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் டாபிக் வைஸ் நீங்கள் அதெல்லாமே வந்து நோட் போட்டு கரெக்டாக எழுதிட்டே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஒரு பக்காவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸினுடைய ஃபார்முலா புக்கு, கெமிஸ்ட்ரியினுடைய நோட்ஸு, பயாலஜினுடைய நோட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே தட் வில் கிவ் யூ எ கான்ஃபிடன்ஸ். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது தகவல்களோ இல்லை சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க போகிறீங்க, வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் டார்கெட் மார்க், நீங்கள் இந்த வருஷம் 2024 எந்த மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லியும் நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லியும் உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.